பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ். பாண்டியன் பழனிய பார்த்து கேட்டத கதிருக்கு செம்ம கோவம் வருது. பாண்டியன் கிட்டே தனியா போய், ஏன்பா உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? மாமாவை பார்த்து எதுக்கு இந்த கேள்வி கேக்குறீங்க? அவர் இந்த கடையில எத்தனை வருஷமா வேலை பாக்குறாரு. எப்பயாவது கடையில பணம் காணாம போயிருக்குன்னு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குதா? என்னமோ பெருசா சொல்லுவீங்க, பழனி என் பையன் மாதிரின்னு. அப்போ உங்க பையனை நீங்க சந்தேகப்படுறது நியாயமா? மாமா எதிர்த்து வாய் பேச தெரியாதவர்ன்றதுனால அவர் மேல என்ன பழி வேணாலும் போட்டு பேசலாமா? யூகத்துல பேசினேன், அப்படி பேசினேன்னு அவர் மனசு எவ்வளவு வருத்தப்பட்டு பேசுறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க கிட்ட நேரா எதிர்த்து பேசலையே தவிர அவங்க மனசுக்குள்ள அவ்வளவு வலி இருக்கும். உங்களை யாராவது இப்படி நீ பணத்தை எடுத்தியான்னு கேட்டாதான் உங்களுக்கு அந்த வலி என்னன்னு தெரியும்பா அப்படின்னு கதிர் கோவத்தோட சொல்லிட்டு போயிடுறாரு. பாண்டியன், என்ன இவன் புரியா பயலா இருக்கான்? நம்ம கடையில வேலை பாக்குறான் பழனி நம்ம வீட்டு பைய, உரிமையில கேக்குறேன், இதுக்கு இம்பட்டு கோவப்பட்டுட்டு போறேன், போட்டும் போ அப்படின்னு பாண்டியன் தனக்கு தானா சமாதானம் சொல்லிக்கிறாரு. பாண்டியன் ரோட்ல போயிட்டு இருக்கும் போது எதுக்க வர்றவரை பார்த்து, என்னன்னே உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உங்க வீட்டுக்கு தேடி வந்து நானும் சொல்லிட்டு போனேன், அதுக்கு அப்புறம் கூட நீங்க கடை பக்கமே வரலையேன்னு, ஏன்னா வீட்டுல ஏதோ ஒரு விசேஷம் இருக்குன்னு சொல்லி சாமான எல்லாம் வாங்கினீங்க, 10,000 ரூபாய் பில்லு வந்துச்சு, கடையில இருந்து பையனை விட்டு அனுப்பி விட்டு பணத்தை வாங்கிட்டு சொன்னேன், அப்புறம் தரேன் நீங்க எத்தனை தடவைன்னே வீட்டுக்கு அலையிறது, காசு எப்பதான் குடுப்பீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்கும்போது, பாண்டியா என்ன இப்படி பேச்சு பேசுற, நான் தான் பணத்தை வந்து கடையில குடுத்துட்டேனேப்பா அப்படின்னு 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்தவரு சொல்றாரு. என்னன்னே சொல்றீங்க, பணத்தை கொடுத்துட்டீங்களா? எனக்கு கணக்குல வரவே இல்லையே, யாருகிட்ட கொடுத்தீங்க? நல்லா நினைச்சு பார்த்து சொல்லுங்க, நம்ம கடையில தான் வந்து கொடுத்தீங்களா? என்ன பாண்டியா, என்ன பொய் சொல்ற மாதிரி உனக்கு தெரியுதா? ஏன் பாண்டியா இப்படி எல்லாம் பேசுற? தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து உன் கடையில கொடுத்தனே, அப்ப உன் சம்பந்தின்னு ஒருத்தர் மாணிக்கம்னு இருந்தாரு, அப்புறம் உன் மருமக பொண்ணு அதுவும் இருந்துச்சே அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னது, சம்மந்தி வாங்கினாரா? சரின்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, பண விஷயம்ல, அதனாலதான் கரார கேட்டுவிட்டேன், நான் போய் கடையில விசாரிக்கிறேன். 2 நாள் ஆச்சுன்னு சொல்றீங்க, என்கிட்ட இன்னும் தகவல் வரவே இல்ல, அதனால கேட்டுவிட்டேன் அப்படின்னு பாண்டியன் நேரா கடைக்கு போறாரு. மாணிக்கமும் தங்கமயிலும் கடையில இருக்காங்க. பாண்டியன் வந்தவன, ஏப்பா தங்கமயில, ஒருத்தர் 10,000 ரூபாய் பணம் கொண்டு வந்து கொடுத்தேன்னு சொன்னாரே, கொடுத்தாரா அப்படின்னு கேக்கும் போது தங்கமயில அவங்க அப்பாவும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இல்லன்னு சொல்லு அப்படின்னு தங்கமயில அப்பா சிக்னல் காமிக்கிறாரு. தங்கமயிலும், இல்ல மாமா, அப்படி யாரும் வந்து கொடுத்ததாக எனக்கு தெரியலையே, ஒருவேளை நாங்க இல்லாதப்ப பழனி சித்தப்பா இருக்கும் போது யாராவது வந்து கொடுத்தாங்களா என்னன்னு கேளுங்களே அப்படின்னு தங்கமயிலு பழனிய கோர்த்து விடுறாங்க. பாண்டியனுக்கு நல்லா புரியுது, தங்கமயிலே அவங்க அப்பாவையும் இப்படி கொஞ்ச நேரம் ஒத்து பாக்குறாரு. ஏப்பா தங்கமயிலு, ஒருவேளை நீ இல்லாம இருந்திருக்கலாம், உங்க அப்பா கூட வாங்கியிருக்கலாம், ஏன் சம்பந்தி பணம் வாங்கினீங்களா அப்படின்னு பாண்டியன் மறுபடியும் கேக்குறாரு. அட என்ன சம்பந்தி, என்ன போய் சந்தேகப்பட்டுட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்கிட்டலாம் யாருமே பணத்தை வந்து கொடுக்கவே இல்லை, பழனி தம்பி தான் நீங்க எந்திரிச்ச நிமிஷத்துல இருந்து கல்லால உட்காந்துக்கிட்டு இருக்காது, கடலை மிட்டாய் திங்கிறது, வேலையே செய்யாம உட்காந்தே சேர்ல உட்காந்தே நேரத்தை ஓட்டுது. பழனி இப்பெல்லாம் வேலையே செய்யறது இல்ல சம்பந்தி, எல்லா வேலையும் நானும் என் பொண்ணு பாவம் தங்கமயிலும் தான் வேலை செய்யறோம் அப்படின்னு தங்கமயிலோட அப்பா சொல்றாங்க. பாண்டியனுக்கு நல்லா புரிஞ்சு போயிடுது. பழனிய கேட்டா பழனி பாவம் அப்புறாணி மாதிரி இருக்கான், அவன் பணத்தை எடுக்கல, எனக்கு சீர் வந்த பணத்துல அக்காக்கு சீர் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டான், பணம் கொடுத்தாலும் தங்கமயில்கிட்டையும் மாணிக்கத்திலையும் கொடுத்தேன்னு சொல்றாரு, இவங்க கிட்ட கேட்டா பணம் கொடுக்கவே இல்லைன்னு போய் சொல்றாங்க, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு பாண்டியன் மறுபடியும் வெளியில வராரு. எதுக்க பழனியும் சரவணனும் டெலிவரி கொடுத்துட்டு எதுக்கு வராங்க? என்ன மச்சான், எங்க வெளியில வேலை இருக்குன்னு கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, டே பழனி இங்க வாடா, டே சரவணா நீ வா, ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு பாண்டியன் கூட்டிட்டு போய், டேய் கடைக்குள்ள என்ன தாண்டா நடக்குது, எனக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் நடக்குதே, என்ன சொல்லுங்கடா அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு. சரவணனும் பழனியும் திருன்னு முழிக்கிறாங்க. சரவணன் உடனே, மாமா சொல்லிருமாமா. டேய் எப்படா, நான் எப்படா மாமா சொல்லிருமாமா. டேய் பழனி என்னடா விஷயம் சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொன்னா தானடா எனக்கு தெரியும். அது இல்ல மச்சான், அது வந்து பா நானே சொல்றேன்ப்பா, மாமா சொல்றதுக்கு ரொம்ப சங்கடப்படுறாரு, தங்கமயிலோட அப்பா கடையில ரொம்ப மோசமா நடந்துக்கிறாரு, கடையில இருக்க ஜாமான எல்லாம் அவங்க வீட்டுக்கு பேக்கிங் பண்ணி எடுத்துட்டு போயிடுறாருப்பா, கடைக்கு வந்தா ஒழுங்கா வேலை செய்யறது இல்ல, அதுவும் போக அடுத்தவங்க முன்னாடி மாமாவை குறை சொல்லி பேசுறாரு, கடையில ஒரு பொருள் இருக்க வைக்கிறது இல்ல, கடலை முட்டாயில இருந்து ஜூஸ் பாட்டில இருந்து எல்லாத்தையும் எடுத்து காலி பண்ணிடுறாரு, கடையில வியாபாரத்துக்கு வச்சிருக்கதுன்னு சொன்னா கூட இருக்கட்டும், இப்ப என்ன நம்மளுக்கு தான் பசிக்குது, நம்மளும் தான் சாப்பிடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. மாமா வெளியில போனா பன்னு வாங்கிட்டு வா, டீ வாங்கிட்டு வான்னு
ஏதோ ஒரு வேலைக்காரனை ஏவுற மாதிரி மாமாவை வேலை ஏவிக்கிட்டு இருக்காரு. மாமா கிட்ட சொல்லு மாமா, இது செய்ய முடியாதுன்னு சொல்லுன்னு சொன்னா எப்படிரா ஓ மாமனாரு, நான் எப்படா சொல்ல முடியும்? அதோட தங்கமயிலும் இருக்கு, தங்கமயில் வருத்தப்படும்ல அப்படின்னு மாமா தயங்குறாரு சொல்றதுக்கு. உங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தா நீங்க என்னமோ தங்கமயில் அப்பாவுக்கு ரொம்ப அதிகாரம் கொடுத்து உரிமை கொடுத்து கல்லால உட்கார வச்சிடுறீங்க. கல்லால இருந்து பணம் எடுக்கிறது முதற்கொண்டு தங்கமயில் அப்பா செய்யறாரு. எங்களால பாத்துக்கிட்டு இருக்க முடியுதே தவிர வாயை திறந்து சொல்ல கூட முடியல. எங்களுக்கு அந்த கடையில உரிமை இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. தங்கமயில் அப்பாவும் எங்களை வெளியில புடிச்ச தள்ளாத குறையா இருக்காங்க. என்ன கூட பரவாயில்ல, ஆனா மாமாவை ரொம்ப மோசமா நடத்துறாரு அந்த ஆளு. இதெல்லாம் பாத்துக்கிட்டு என்னால சகிச்சுக்கிட்டு இருக்க முடியலப்பா அப்படின்னு சரவணன் கோவத்தோட சொல்லும் போது பாண்டியன், ஏண்டா தங்கமயில், என்ன பழனி இம்புட்டு நடந்திருக்கா, ஏண்டா என்கிட்ட சொல்லல? இல்ல மச்சான், நீங்க தான் சம்மந்தின்னு கடையில கொண்டு வந்து வச்சிக. பாவம் அவருக்கு புதுசு, வேலையும் தெரியல. எப்படி மச்சான் கடிஞ்சு பேசுறது? அதுதான் நானும் சரவணனும் அப்படியே பொறுத்துக்கிட்டு போறோம் பல்ல கடிச்சுக்கிட்டு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா முட்டை எடுத்து வைக்கிறேன்னு 10 முட்டையை கீழே போட்டு உடைச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் அதை கிளீன் பண்றதுக்கு வேற என்னையத்தான் கிளீன் பண்ணணும்னு ஏவுறாரு. இன்னொரு நாள் சர்க்கரைய பொட்டலம் கட்டுறோன்னு சொல்லி எல்லாத்தையும் கீழே ஒட்டி கடை பூரா வீணாக்கி விட்டாரு. அதுக்கப்புறம் அதை தொடச்சி எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா போயிடுது மச்சான். என்ன பண்ண, சரி நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், இதெல்லாம் எங்களுக்குரிய கஷ்டம் தானே மச்சான் அப்படின்னு பழனி புலம்புவது. ஏண்டா நீங்க கஷ்டப்படணும்? சரவணன் என்னன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுறான், நீ என்னன்னா நொந்துகிட்டு மனசு வேதனையோட பேசுற. டேய், இது நம்ம கடைடா, தங்கமயில் அப்பாவும் இப்படி பண்றாங்கன்னு ஏண்டா என்கிட்ட சொல்லல? இப்பயே நான் போய் கேக்குறேன். பா, கல்லால இருந்து எம்புட்டு பணம் காணாம போகுதுன்னே தெரியலப்பா. உங்களுக்கு தெரிஞ்சது 1100 ரூபாய் மட்டும்தான், அது தெரியாம இன்னும் எம்புட்டு பணம் காணாம போச்சுன்னு தெரியலப்பா அப்படின்னு சரவணன் சொல்லும் போது, இப்ப எனக்கு தெரியுதுடா நல்லா, ஒரு 10,000 ரூபாய் கண்ணுக்கு முன்னாடி காணாம போயிருக்கடா. இத நேரா கேட்டா சம்மந்தி மருமகன் அசிங்கமா இருக்கும், கையும் களவுமா பிடிக்கணும்டா அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. பா, அப்படி சொன்னீங்கன்னா ஈஸியா பிடிச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்ற சரவணன் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி இந்த பணத்தை கொண்டு போய் கடையில கொடுங்க, பாண்டியன் சார் கிட்ட கொடுக்கணும்னு வந்தேன்னு 5000 ரூபாய கொடுங்க அப்படின்னு கொடுத்து அனுப்புறாரு. அதுக்கு முன்னாடியே சரவணன் தன்னோட செல்போன்ல வீடியோவை ஆன் பண்ணி தங்கமயிலுக்கும் அவங்க அப்பாவுக்கும் தெரியாம கல்லா கிட்ட வச்சுட்டு வந்துடுறாரு. பணம் கொடுத்துட்டு போனவரு பணத்தை கொடுத்துட்டேன்னு போன் பண்ணி பாண்டியன் கிட்ட சொல்லிடுறாங்க. பாண்டியன் நேரா வந்து, என்னப்பா ஏதாவது வியாபாரம் நடந்துச்சா, ஏதாவது வேலை நடந்துச்சா, யாரு வந்து பணம் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது தங்கமயில அவங்க அப்பாவும் ஒன்னா சேர்ந்துகிட்டு, இல்லையே யாரும் வந்து பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. பாண்டியன், சரவணன், பழனி 3 பேரும் ஒன்னா பாத்துக்கிட்டு, டேய் சரவணா, என்னமோ செய்யறேன்ன அப்படின்னு சொன்ன உடனேயே சரவணன் மறுபடியும் தங்கமயில்கிட்ட கேக்குறாரு, யாராவது பணம் வந்து கொடுத்தாங்களா? 5000 ரூபாய் கொடுக்க வேண்டி இருக்குன்னு அப்பா சொல்லியிருந்தாரு. இல்ல மாமா, பணம் யாருமே வந்து கொடுக்கல அப்படின்னு தங்கமயில் மறுபடியும் சொல்றாங்க. சரவணன் ஒளிச்சு வச்சிருக்க போனை எடுத்துட்டு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஆள் வந்து 5000 ரூபாய் கொடுத்தது நல்லா தெளிவா தெரியுது. ஏய், இந்த வந்து பணம் கொடுத்துருக்கிறேன், கொடுக்கலன்னு சொன்னியே அப்படின்னு கேட்கும்போது தங்கமயில் திருன்னு முழிக்கிறாங்க. அப்பா, இதுக்கு தப்பா வேணான்னு சொன்னேன், இப்போ நம்ம கையும் களவுமா. தங்கமயில், அப்பா இது தங்கமயிலும் அவங்க அப்பாவும் மனசுக்குள்ளே பேசிக்கிறாங்க. ஐயோ, மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே தங்கமயிலு அப்படின்னு. என்ன சம்மந்தி, இப்ப வந்து 5000 ரூபாய் மட்டும்தானா, இல்ல இதுக்கு முன்னாடி ஒருத்தர் 10,000 ரூபாய் கொண்டு வந்தாரே அதையும் ஆட்டைய போட்டீங்களா? என்ன தங்கமயிலு, உன்னெல்லாம் வீட்டுக்கு வந்த மருமகன்னு நம்பி கடைக்குள்ள அனுப்புனேன், கடையில பணத்தை திருடுறதுக்கு நீயே காரணமா இருந்தீனா வேற யாரம்மா நம்பி கடைக்குள்ள விட முடியும் அப்படின்னு பாண்டியன் நாக்கப்படுங்கிற மாதிரி தங்கமயில கேக்குறாங்க. தங்கமயில அழுதுகிட்டே அமைதியா நிக்கிறாங்க. பாண்டியன் வேகமா மாணிக்கத்துல போய், இங்க பாருங்க, எங்க கடையில இருந்து எடுத்த பணத்தை முழுசா கொண்டு வந்து கொடுத்துருங்க, அதோட கடையில இருந்து எடுத்துட்டு போன சாமான்களையும் அதுக்குரிய விலைய பணத்தை கட்டுங்க. யார் விட்டு கடை பொருளை யாரு ஆட்டை போடுறது? கல்லாக்கு வந்த பணம் கணக்கு இல்லாம போயிடுன்னு நினைச்சிட்டீங்களா? பணம் கொண்டு வந்து கொடுத்தவன் என்ன நேரா பார்த்து சொல்லிவிட்டான். இப்ப நீங்க எங்க வச்சுக்குவீங்க உங்க மூஞ்சிய? கடைக்குள்ள உங்களை நம்பி விட்டா இவ்வளவு அதிகாரம் பண்றீங்க, உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவங்களை அதிகாரம் பண்றீங்க, கடைக்கு வர்ற பணத்தை திருடிக்கிட்டு போறீங்களா அப்படின்னு பாண்டியன் திட்டி அனுப்புறாரு. இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.